இப்போது உடற்பயிற்சி செய்யும்போது சிலர் சொல்லுவாங்க வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாக்கா ஒரு 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணோம், அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அது வந்து ரெக்கவர் பண்ணோம், ஓய்வு எடுத்தால் தான் அந்த உடற்பயிற்சியோட பலன் உடம்புக்கு சேரும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 3 நாள் உடற்பயிற்சி செய்யணும், ஒரு நாள் 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அது வந்து யாருக்கு பொருந்தும்னா மணிக்கணக்காக 2-3 மணி நேரம் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் அது பொருந்தும். நாம் என்ன சொல்கிறோம், அரை மணி நேரம் நீ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணு, அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க டெய்லி பண்ணணும். 2-3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா ஜிம்மில் போய் அவங்களுக்கு தான் ஒரு 3 நாள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், உடம்புக்கு முழுமையான ஓய்வு கொடுக்கணும். அப்போ தான் அந்த உடற்பயிற்சி செய்ததால் கூடிய அந்த பலன் வந்து உடம்புக்கு கிடைக்கும். நாம் வந்து ஜிம்மில் அரை மணி நேரம் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா எளிமையாக, அதாவது நம்ம ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து வாழ்க்கை முழுதும் கடைபிடிக்கணும்னா நாம் செய்கிற வேலையை எளிதாக மாற்றிவிட வேண்டும். கஷ்டமான விஷயங்களை நம்ம வாழ்க்கை முழுதும் கடைபிடிக்கவே முடியாது. எல்லா வயதிலையும் கடைபிடிக்கணும். வயசான பிறகு கூட நாம் செய்கிற இளமையில் செய்கிற ஒரு நல்ல காரியத்தை நமது வாழ்நாள் முழுவதும் வயசான பிறகு கூட நம்ம கடைபிடிக்கணும்னா நாம் செய்கிற விஷயத்தை எளிதாக மாற்றிக்கணும். அதுமாதிரி உடற்பயிற்சி என்பது நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னா, தினசரி தேவை அப்படின்னா, அப்போ நம்ம வாழ்நாள் முழுதும் உடற்பயிற்சி செய்யணும். வயசான பிறகு கூட உடற்பயிற்சி செய்யணும். நம்மளால் நடக்க முடிகிற அந்த காலம் வரைக்கும், உடல் உழைக்க முடிகிற அந்த காலம் வரைக்கும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னா எளிதாகத்தான் செய்யணும். நேரத்தை குறைச்சிக்கணும். முதல்ல யோகாசனம் வந்து எல்லா வயசுலையும் செய்வதற்கு ஏற்ற ஒரு உடற்பயிற்சி இருந்தாலும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து யோகாசனத்தையும் சேர்த்துக்கலாம். ஜிம் ஒர்க் அவுட்டோட ஒரு அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு 10-20 நிமிஷம் யோகாசனத்தையும் பண்ணணும். அப்போ ஜிம்மில் போய் நம்ம அரை மணி நேரம் பண்ணுறதுனால டெய்லி பண்ணணும். 2-3 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு 3 நாள் உடற்பயிற்சி செய்துவிட்டு ஒரு 2 நாள் ஓய்வு கொடுக்கணும். எந்த உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க உடம்புக்கு வந்து அந்த உடற்பயிற்சி செய்ததால் கிடைக்கிற நன்மை என்பது கிடைக்கும். மற்றபடி வந்து நாம் வந்து அரை மணி நேரம் தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்புறம் 1 மணி நேரம் விளையாடுறோம். விளையாட்டு என்பது தினசரி தேவை. 3 நாள் விளையாண்டா 2 நாள் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுமாதிரி தினசரி குளிக்கிறோம், அதை போய் ஒரு அரை மணி நேரம் நீச்சல் குளத்தில் போய் குளிங்க, ஒரு கிணத்துல போய் குளிங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும், உடம்புல உள்ள வெப்பம் வெளியே போகும். ஏன்னா உடம்பு வந்து முழிப்போடு இருக்கணும், முழிச்சுக்கணும் அப்படின்னா உடம்புல வந்து உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அதாவது உடம்புல அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்துச்சுன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன் உடம்பு தூங்குதுன்னா உடம்பால் வேலை செய்ய முடியல, அதான் தூங்கிக்கிட்டே இருக்குது. முழிச்சிருந்தா கூட தூங்கிக்கிட்டே இருக்குது. உடம்பு முழுமையாக விழித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சிரும். அப்போ நம்ம வந்து அதை எழுப்புறதுக்கு தான் உடற்பயிற்சி தேவை. அரை மணி நேரம் குளிக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், அதில் ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. 1 மணி நேரம் விளையாடணும், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்மில் போய் ஒரு 20 நிமிஷம் யோகாசனம் பண்ணணும். இப்போ இதன் மூலமாக உடலுக்கு தினசரி ஒரு 2 மணி நேரம் உடற்பயிற்சி கொடுப்பதன் மூலமாக நம்ம உடம்பு முழிச்சிக்கும். அதனால் உடம்பு தூங்காது. முழிச்சிட்டு இருந்தால் கூட உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்குது, அதுதான் சோம்பேறித்தனம். அப்போ உடம்பு ஏன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது? நம்ம நினச்சதை நம்ம உடம்பு ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குது. அதால் வேலை செய்ய முடியலை, அதனால தான் அது தூங்குது. உடம்பு ஏன் வேலை செய்ய முடியல? வண்டி சூடானா வண்டி வேலை செய்யாதுல்ல, அதே மாதிரி தான் உடம்பு சூடாச்சுனாக்கா உடம்பும் வேலை செய்யாது. நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அது வேலை செய்ய முடியாது. அதனால் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்பு குளிர்ச்சியாக மாறும். அதனால் வந்து நம்ம டெய்லி அரை மணி நேரம் தான் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதனால் டெய்லி பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும். அப்புறம் வந்து நடைப்பயிற்சி, இது எல்லாமே தினசரி தேவை. எல்லாமே மென்மையான உடற்பயிற்சி. நான் சொல்கிறது எல்லாமே மென்மையான உடற்பயிற்சி என்பதால் நம்ம தினசரி அதை பண்ணி தான் ஆகணும். கடினமாக உடற்பயிற்சி செய்யும்போது 2-3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் ஒரு 2 நாள் இடைவெளி விடணும், ஓய்வு கொடுக்கணும், அப்புறம் திரும்ப உடற்பயிற்சி செய்யணும். ஆனால் நம்ம வந்து தினம் பண்ணணும். தினம் நம்ம மென்மையான உடற்பயிற்சியை நான் பரிந்துரைப்பதால் அது தினசரி நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாருமே செய்யணும், நாம் எல்லாருமே செய்யணும். அப்போ தான் அதை தினமும் செய்ய முடியும். எல்லாம் சோம்பேறித்தனம் வந்துடும். நமக்கு சோம்பேறித்தனம் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு நாள் விட்டால் கூட நமக்கு வந்து இன்னொரு நாள் அதை மீண்டும் தொடங்கும் போது சோம்பேறித்தனம் இருக்கும். ஒரு வேலை இப்போ தினசரி உடற்பயிற்சி செய்யணும், ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள், அது அடுத்த நாள் சோம்பேறித்தனம் வந்துடும். திரும்ப அதை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு வந்து போர் அடிக்கும்.
மனசு வராது. அதனால் எப்போவுமே வந்து எந்த ஒரு செயலையும் நம்ம தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்போ தான் அதை வந்து தொடர்ந்து செய்ய முடியும், வாழ்க்கை முழுதும் செய்ய முடியும். இது தினசரி செய்யணும். இப்போ விளையாடணுமா, தினசரி விளையாடணும். வாரத்துக்கு ஒரு நாள் விளையாண்டிங்கன்னா விளையாடவே முடியாது. வாரத்துக்கு 2 நாள் அப்படிலாம் விளையாடவே முடியாது. தினசரி விளையாடணும். அப்போ தான் வந்து விளையாட்டை நம்ம வாழ்க்கையோடு இணைக்க முடியும். தினசரி உடற்பயிற்சி செய்யணும். அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிற நேரத்தையும் குறைச்சிக்கோங்க. உடற்பயிற்சி ஒரு மென்மையான உடற்பயிற்சி அப்படி செஞ்சுட்டு ரொம்ப முரட்டுத்தனமாலாம் உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு மென்மையான ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 10-15 நிமிஷம் யோகாசனம், இப்படி வந்து ஒரு மென்மையான உடற்பயிற்சி செய்தால் தினசரி செய்யணும், இடைவெளி இல்லாமல் செய்யணும். அது வந்து அப்போ தான் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். இடையிடையே நம்ம இடைவெளி விட்டுட்டோம்னாக்கா அந்த இடைவெளி அதிகமாகிடும். இன்றைக்கி மட்டும் நம்ம செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கும் அதே எண்ணம் தான் வரும். இல்லை 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் என்றைக்குமே இடைவெளி விட்டுறாதீங்க. இடைவெளி விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா மனசில் ஒரு அழுத்தம் தேவை. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது நமக்கு ஒரு அழுத்தம் நம்ம உடம்புல ஏற்படும், ஒரு மனசில் ஏற்படும். அந்த அழுத்தம் இருந்தால் தான், அதுதான் நெருக்கடி, மன நெருக்கடி. அந்த நெருக்கடி இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும், சிறப்பாகவும் செய்ய முடியும். அதனால் மன அழுத்தம் என்பது தேவை. ஒரு நெருக்கடியான மனநிலை என்பது ஒரு செயலை நாம் செய்வதற்கு தேவைப்படுகிறது. அதனால் எதையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதனால் தொடர்ந்து நம்ம உடற்பயிற்சி செய்யணும், தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யணும், தொடர்ந்து தினமும் விளையாட வேண்டும், தினமும் உடற்பயிற்சி, தினமும் நடைப்பயிற்சி, தினமும் நீச்சல் அடித்து குளிக்க வேண்டும். இந்த மாதிரி இதெல்லாம் உடற்பயிற்சியை தினமும் ஏற்படுத்த வேண்டும். அப்போ அதை மகிழ்ச்சியான வழிகளில் கொண்டு போகணும். தினமும் விளையாடுறது சந்தோஷமான விஷயம் தானே. தினமும் உடற்பயிற்சி செய்வது, 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ தினமும் 5-6 மணி நேரம் நீச்சல் அடித்து குளிப்பது, அதுவும் சந்தோஷமான விஷயம். இப்படி உடற்பயிற்சியிலே பாருங்கள், நீச்சல் அடித்து குளிப்பது, 1 மணி நேரம் விளையாடு, 1.5 மணி நேரம் உடலுக்கு தேவையான பயிற்சி என்பது விளையாடுவது, நீச்சல் அடித்து, இதில் 1.5 மணி நேரம் உங்களுக்கு தினமும் மகிழ்ச்சியான வழியில் கிடைத்து விடுகிறது. அப்புறம் 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி. அதுவும் நீங்கள் தனிமையில் நடந்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அது ரொம்ப இனிமையான அனுபவமாக இருக்கும். ஓட்டமும் நடையுமா இருக்கணும். ஓடணும், நடக்கணும். ஒரு 3/4 தூரம் ஓடணும், 1/4 தூரம் நடக்கணும். கொஞ்சம் தூரம் ஓடணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்புறமா வந்து தனியாகவே நீங்கள் நடந்து வரணும். நடப்பதற்காகவும் தனியாக நேரம் ஒதுக்கணும். நடைப்பயிற்சியும் தேவை, ஓட்டப்பயிற்சியும் தேவை. தனியாக நடக்கணும், தனியாக ஓடணும். இது ஒரு இனிமையான அனுபவம். அப்போ உங்களுக்கு நல்ல யோசனைகள் வரும். அதை அனுபவிக்கிறக்கு அந்த யோசனை நீங்கள் யார்ட்டையா பேசிட்டு போகும்போது நடந்து போனீங்கன்னு வச்சுங்க, நடைப்பயிற்சி செய்யும்போது நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோசனைகளை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் மனசில் இருக்கிற நல்ல யோசனைகள் அந்த தனியாக நடந்து போகும்போது தான் அது வரும். உங்கள் மனசை சுதந்திரம், அது உங்கள் மனதுக்கு ஒரு விடுதலை தனியாக நடப்பதன் மூலம். அப்போ அது வந்து தனியாக நடக்கும்போதுலாம் அது எப்படி யோசிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.